வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற Adobe தமிழா. இந்த வீடியோவில் நம்ம இல்லுஸ்ட்ரேட்டரில் காம்பவுண்ட் பாத்தை பற்றி 3 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஒரு போர்ட்ரேட் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ ரெக்டாங்கிள் டூல் எடுத்துகிட்டு ஒரு பேக்ரவுண்ட் ட்ரா பண்ணுறேன். இப்போ இங்கே ஸ்வாட்சஸில் எல்லோ கலர் செலக்ட் பண்ணிவிட்டு எலிப்ஸ் டூல் எடுத்துகிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். தென் ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த சர்க்கிளை டூப்ளிகேட் பண்ணி கீழே வச்சுக்கிறேன். போன வீடியோவில் ஒரு ஆப்ஜெக்டையும் ஒரு பேக்ரவுண்டையும் எப்படி கிளிப்பிங் மாஸ்க் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ நமக்கு 2 ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. ஸோ இதையும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி மேக் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்து பார்த்தா ஒரு சர்க்கிள் காணா போச்சு, இன்னொரு சர்க்கிளில் மட்டும்தான் கிளிப் ஆகிருக்கு. இந்த மாதிரி இடத்துல தான் நமக்கு காம்பவுண்ட் பாத் நீடாக இருக்குது. ஸோ இந்த 2 சர்க்கிளை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்டில் போயிட்டு காம்பவுண்ட் பாத் மேக் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த 2 ஆப்ஜெக்ட்டும் சேர்ந்து நமக்கு ஒரே ஆப்ஜெக்டாக மாறிடும். இப்போ பேக்ரவுண்டே செலக்ட் பண்ணிவிட்டு கிளிப்பிங் மாஸ்க்கு ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+7. இப்போ அந்த பேக்ரவுண்ட் வந்து இந்த 2 சர்க்கிள்குள்ளார கிளிப் ஆயிடுச்சு. கிளிப்பிங் மாஸ்க்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க பார்த்துக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. ஸோ இந்த ஆப்ஜெக்டையும் இந்த டெக்ஸ்டையும் செலக்ட் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட்ல போயிட்டு காம்பவுண்ட் பாத் மேக் கொடுக்குறேன். பட் ஒரு எரர் மெசேஜ் வருது. ஸோ காம்பவுண்ட் பாத் பண்ணும்போது அது வந்து ஒரு இமேஜாகவும் இருக்கக்கூடாது, ஒரு டெக்ஸ்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம கர்வ்ஸாக மாற்றணும். ஐ மீன் ஒரு ஆப்ஜெக்டாக மாற்றணும் இந்த டெக்ஸ்ட்டை. அப்படி மாற்றிட்டா இந்த டெக்ஸ்ட் வந்து கண்டிப்பாக எடிட்டபிளாக இருக்காது. அதுக்கு என்ன பண்ணணும்னா ஆப்ஜெக்டில் போயிட்டு எக்ஸ்பேண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் ரெண்டுமே டிக்கில் இருக்கும், ஓகே கொடுத்துருங்க. ஸோ கர்வ்ஸாக மாறிடுச்சு. அப்படி இல்லைன்னா டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Shift+O கொடுங்க, கர்வ்ஸாக மாறிடும். இப்போ இந்த கர்வ்ஸாக மாற்றின டெக்ஸ்ட்டையும் இந்த ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்டில் போயிட்டு காம்பவுண்ட் பாத் மேக் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நமக்கு ரெண்டுமே ஒரே ஆப்ஜெக்டாக வந்துடுச்சு. இப்போ பேக்ரவுண்டை சேர்த்து செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி மேக் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்தா கிளிப் ஆகிடும் நமக்கு. இப்போ இந்த 3 சர்க்கிளையுமே ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி செலக்ட் பண்ணி Ctrl+G போட்டு குரூப் பண்ணிட்டேன். எனக்கு 3மே ஒரேடியாக மூவ் ஆகுது. பட் அந்த கிரேடியன்ட் வந்து அப்படியே தான் இருக்குது. இப்போ Ctrl+Shift+G கொடுத்து அன்குரூப் பண்ணிக்கிறேன். இந்த 3 சர்க்கிளையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்டில் போயிட்டு காம்பவுண்ட் பாத் மேக் கொடுத்துருங்க. ஸோ நமக்கு எல்லோலேருந்து லைட் ஆரஞ்ச், அடுத்து அப்படியே ரெட் ஆரஞ்ச், அப்படியே கிரேடியன்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் எத்தனை சர்க்கிள் வச்சாலும் அத்தனை சர்க்கிள் ஃப்ளோ ஆகும். இப்போ A2 எடுத்துகிட்டு இந்த சர்க்கிளுக்கு சென்டரில் கொண்டு போனீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ் காமிக்கும். ஸோ இது கிளிக் பண்ணி மூவ் பண்ணிங்கன்னா சர்க்கிள் மட்டும் மூவ் ஆகும். இப்போ பாருங்கள், சர்க்கிள் இந்த சைடு நான் கொண்டு வரேன். ஸோ கம்ப்ளீட்டாக எல்லோவாக இருக்குது. அப்படிங்கிற கொண்டு போக ரெட் ஆரஞ்சாக மாறும். இப்போ நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்ட காம்பவுண்ட் பாத்தை வச்சு ஒரு சின்னதாக ஒரு டிசைன் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு பாலிகான் டூலை வச்சு இந்த மாதிரி ஒரு ஷேப் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து இந்த டாக்குமெண்ட் எட்ஜில் கொண்டு போயிட்டு இதை ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி டூப்ளிகேட் பண்ணி இந்த இடத்துல கரெக்டாக கொஞ்சம் கேப் விட்டு இந்த இடத்துல செட் பண்ணிடுறேன். இதே மாதிரி இந்த ஷேப்ஸை கொஞ்சம் லென்த்துக்கு டூப்ளிகேட் பண்ணி ஒரு ஹனி ஷேப்பில் ஒரு டிசைன் பண்ணிக்கலாம். பாலிகான் டூலை வச்சு இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணிவிட்டு கீழே ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி வச்சிட்டேன். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி கர்வ்ஸாக மாற்றிட்டேன். இப்போ இந்த கர்வ்ஸாக மாற்றின டெக்ஸ்ட்டையும் இந்த ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணி ஆப்ஜெக்டில் போயிட்டு காம்பவுண்ட் பாத் மேக் கொடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு ஒரே ஆப்ஜெக்டாக மாறிடுச்சு. இப்போ நம்மளோட இமேஜை இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி மேக் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் பற்றி ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் வந்து மேலே போட்டுக்கலாம். சைடில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு இங்கே லோகோ செட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கிரேடியன்ட் பேக்ரவுண்ட் ஒன்று செட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக் வந்து ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு இதோட கலர் வந்து இந்த மாதிரி ஒயிட் செட் பண்ணிட்டா இது நல்ல ஒரு டிசைனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.